ஐபிஎல்ல கிரிக்கெட் பிளேயர் எந்த அளவு முக்கியமோ அதே மாதிரி ஆல்ரவுண்டரா இருக்கிறது கேமராக்கள் தான். நம்ம எல்லாரும் ரொம்ப சுவாரஸ்யமா பாக்குறதுக்கு மிக முக்கிய பங்கு இந்த கேமராக்கள் தான். என்ன ஃபீல்டிங் செய்ய விடாம அடிக்கடி இது குறுக்க வருது அப்படின்னு ஆஸ்திரேலியாவுடைய டேவிட் வார்னரே ஒரு தடவை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அந்த அளவு இந்த கேமரா மைதானத்துல நடுவுல இருந்துகிட்டு எல்லாத்தையுமே போக்கஸ் பண்ணும். ஒரு சிலந்தி மாதிரி அட்டகாசமா வலைக்கு நடுவு இருந்தாலும் ஒரே இடத்துல இருந்துட்டு ஜூம், டில்ட், ஃபேன், போக்கஸ்னு எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். நிஜமான ஆல்ரவுண்டர் இந்த ஸ்பைடர் கேம் தான். அதுக்கப்புறமா ரொம்ப பிடிச்சது அம்பையர் கேமரா தான். ஏன்னா அம்பையருடைய தொப்பில இருக்கக்கூடிய இந்த கேமரா ஒரு சின்ன செட்டப் தான். ஒரு சின்ன கேமரா, அதுக்கு சார்ஜ் ஏத்தின பின்னாடி தலையில இருக்கக்கூடிய சின்ன பேட்டரி. இந்த மொத்த செட்டப்ல ஸ்கிரீன்ல பாக்குறப்போ பந்து பவுலர் கையில இருந்து வெளியேறி அந்த பந்து போறது மாதிரி தெரியும். ஆனா பேட்ஸ்மேன் அம்பையரை நோக்கி அடிக்கிற ஷாட்கள்லாம் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கிரிக்கெட்டை ஒரு ஆக்ஷன் படமாவும் சில சமயம் பேய் படமாவும் மாத்துறது இந்த அம்பையர் கேம் தான். அதுக்கப்புறமா ஜிங் விக்கெட் சிஸ்டம், இதுக்கு ஏன் இந்த பேர் அப்படின்னு யோசிக்கலாம். பிளாஷ் லைட் வச்ச ஸ்டம்புக்கு தான் இந்த பேர் வச்சிருக்காங்க. ஸ்டம்பிங், ரன் அவுட் சமயத்துல எல்லாம் அம்பையர்களுக்கு தெய்வமா வந்திருக்கிறது இந்த பிளாஷ் லைட் ஸ்டம்புகள் தான். அண்ட் இதை தவிர ஏகப்பட்ட கேமராக்கள் இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் இது ரொம்பவுமே பிடிக்கும்.